தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. அறிவிக்கப்பட்ட உடனே அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் அமலுக்கு வந்து விடுகிறது. நம்ம பார்க்குறோம், ரொக்கப்பணம் 50,000க்கு மேலே கொண்டு போகக்கூடாது, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய கட்டுப்பாடுகள். அப்படி இருக்கும்போது இப்போது இது இஸ்லாமியர்கள் புனிதமாக கொண்டாடக்கூடிய ரமலான் மாதமும் இப்போ தான் வந்திருக்கு. இன்னும் 5-6 நிலங்களில் அது முடிய போகுது. இப்போ இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அதுவும் கடைசியாக அந்த ரம்ஜானின் 5 கடைசி தினங்களில் வந்து ஜகாத் பித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய காசை கொடுப்பாங்க. அவங்க ஏழை மக்களுக்கு இஸ்லாமியர்கள் காசு கொடுப்பாங்க, இந்த 5 தினங்கள்ல ஜாஸ்தி கொடுப்போம், அதை வந்து தேர்தல் ஆணையம் கட்டுப்படுத்தக்கூடாது, அதை வந்து கருணையோட நீங்க பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஜக்கத் அண்டு பித்ரா என்பது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய, நம்ம கோயில்ல தானம் பண்றோம் இல்லையா? இப்போ கோயில் வாசல போனா வெளியில் வரும்போது யாராவது ஒருத்தர் ஊனமுற்றவர் இருப்பார், ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி ஊனமுற்றவர் பார்த்தாலோ கண் பார்வை உடல் குறைபாடு இருக்கணும், ஒரு தானம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து வேண்டுதல் பலிக்கும். அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எல்லா மதத்துலையும் அந்த மாதிரி உண்டு. இப்போ அந்த மாதிரி ஜக்கத்து கொடுக்கக்கூடிய அந்த தொகை 50,000 1 லட்சம் கொடுக்க போறாங்களா? அவ்வளவு கொடுக்குறாங்களா என்ன? அதான் என்னோட சந்தேகம் கேட்கிறேன். நிச்சயம் இல்லை. அதனால இதை மையமாக வைத்து பணத்தை இந்த கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியுமா என்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் முயற்சி செய்கிறது. தெளிவான புரிஞ்சுக்கலாம், அப்படிதான் நான் பார்க்கிறேன். இப்ப ரம்ஜான் மாதமா இருக்கின்ற காரணத்தினால் இந்த சமயத்துல யாராவது முஸ்லீம்கள் குற்றம் செய்தால் அவர்களை காவல்துறை அரசு செய்யக்கூடாது சொல்லுவாங்களா? இல்ல, அப்படிலாம் சட்டம் அப்படி சொல்லலையே. சட்டம் சொல்லல, சட்டம் அப்படி எதுவும் சொல்லல. ஆனால் நம் நாட்டில் அப்படி நடந்திருக்கு. ஜவஹர்லா அவர் மீது வந்து குற்றம் தீர்ப்பு வருகிறது. ஆனா வந்து நீதிமன்றமே சொல்லுது, இது ரம்ஜான் மாதம் காலமாக இருக்கின்ற காரணத்தினால் ரம்ஜான் முடிஞ்ச பிறகு அவர் அரெஸ்ட் பண்ணுங்க, நீதிமன்ற தீர்ப்பே வந்திருக்கு. அப்ப நீதிமன்றமே இந்த ரம்ஜான் காலத்துக்காக தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு அந்த 1 மந்த் தள்ளி போகும் என்று சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் பண்ணாதா என்ற ஒரு நப்பாசையில இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பாரு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம் நாட்டு தாஜா அரசியல் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்க அந்த ஐயுஎம்எல்க்கு. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, இல்லாட்டி சொல்லியிருப்பாங்களான்னு. அதனால நிச்சயம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லாது. அப்படி ஒருவேளை சொன்னால் என்ன ஆகும்னா, உண்மையான முஸ்லீம்கள்லாம் இதே போல வந்து அரசியல் பட்டுவாடாவுக்காக பணத்தை கடத்துவார்களா தெரியாது. ஆனால் முஸ்லீம் வேஷம் போட்டு அரசியல்வாதி கடத்துவோம், பண்ண மாட்டாங்களா? நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு செயல் நடைபெறுமே ஆனால் அது இஸ்லாத்துக்கு கெட்ட பெயரை கொடுக்கும். அதனால உண்மையான முஸ்லீம் யாரும் இதை விரும்ப மாட்டார்கள். ஆகவே உண்மையான முஸ்லிம்கள் இந்த ஐயுஎம்எல் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை எதிர்ப்பார்கள் என்று நம்புகிறேன்.